வணக்கம். திங்கக்கிழமை தொடங்குது அப்படின்னால நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, புதுசாக உற்சாகத்தோட வேலைக்கு போகிற மாதிரி. இதில் நம்ம இந்த உற்சாகத்தை உருவாக்குறது அப்படின்னு கேட்டால் அது பல்வேறு வகையாக இருக்குது. இப்போ சிலருடைய வரலாறை படித்தோம்னாலே நமக்கு ஒரு உற்சாகம் ஏற்படுத்த செய்யும். எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, உலகத்தையே மிரட்டின நோய்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலரா சொல்லுவாங்க, பிளேக் அப்படிங்கிற நோய் சொல்லுவாங்க. அம்மை போன்ற நோய்கள் மனித குலத்தை மிரட்டுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு விஞ்ஞானிகள் தான் காரணம். இந்த விஞ்ஞானிகள் சம்பாதிக்கிறதுக்காக அதை செஞ்சாங்களா அப்படி பார்த்தா இல்லைங்க. எட்வர்ட் ஜென்னரை பற்றி சொல்லுவாங்க. அவர் அந்த அம்மை நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பாடுபட்டாருங்கிறத ஒரு ஆச்சரியமான செய்தி. அதுபோல் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளாக பிறப்பாங்க சில பேர். அவங்களும் எவ்வளவோ சாதனைகள் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட அவங்கள ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் தான் சொல்லணும். அந்த மாதிரியான இதில் மனித குலத்துக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்த நோய் எதுன்னு பார்த்திங்கன்னா போலியோ. அதாவது இடுப்பு கீழே பாதிக்கப்பட்டு அவங்க நடக்க முடியாமல் போயிடுவாங்க. இந்த மாதிரியான இதுக்கு ஒரு முடிவு கண்டுபிடிச்ச ஒரு மகான் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சொல்கிறதா இருந்தால் அந்த விஞ்ஞானி யார் அப்படின்னா, அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஜோனஸ் சால்க். இவர் இதுக்கான இந்த மருந்தை கண்டுபிடிக்கிறார். சொட்டு மருந்து, அதே மாதிரி இன்ஜெக்ஷன், ஊசி சொல்கிறோம். இன்னொருத்தர் இதே மாதிரி கண்டுபிடிக்கிறார். ஆனால் இவருக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மருந்தை பயன்படுத்த தொடங்கின உடனே உலகம் முழுவதும் இருந்த குழந்தைகள் இந்த நோயிலிருந்து மீண்டு வந்தார்கள். இதை நம்ம ஊர்களில் ரோட்டரி சங்கத்தார் என்ன பண்ணாங்கன்னா, கையில் எடுத்து போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்குனாங்க. அதே மாதிரி உருவாக்கியும் காமிச்சாங்க. சரி, இதெல்லாம் பெருமையா அப்படின்னு கேட்டால் இது பெருமைக்காக சொல்லலைங்க. இதை கண்டுபிடிச்சிட்டு இந்த கண்டுபிடிப்புக்கான காப்பிரைட், காப்புரிமையை ஜோனஸ் சால்க் பெற்றுக்கொள்ள மறுத்தார். அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? இதன் மூலமாக நல்வாழ்க்கை மனித உயிர்களுக்கு கிடைக்கும் என்றால் அதுவே நான் பெற்ற பேரு. சரி, அவர் சொல்லிட்டாருங்க. ஆனால் அவருக்கு ஒருவேளை உரிமை வந்திருந்தா எவ்வளோ வந்திருக்குன்னு தெரியுமா? $700 கோடி அப்போ இது வேணான்னு சொல்லக்கூடிய மனசு யாருக்கு வரும்? இவர்களே மனித குலம் தழைப்பதற்கான ஒரு விதையை ஊண்டுபவர்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை பற்றி படித்து பார்க்குறப்ப இவர்களும் நம்மளோட தான் பிறந்தாங்க, நம்மளை மாதிரி தான் பிறந்தாங்க, 10 மாதம் தான் இருந்தாங்க, நம்மளை மாதிரி தான் கல்வி கற்றாங்க. ஆனால் நம்மை காட்டிலும் அறிவு பெற்றார்கள். அறிவு பெற்றதோடு மட்டுமில்லாமல் பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண் படின்னு திருவள்ளுவர் சொல்லார். ஊருக்கு நடுவில் சுவை மிகுந்த கனிகளை உடைய மரம் பழுத்து நிற்குமானால் அது மனிதர்களுக்கு மட்டுமில்லை, உலக உயிர்கள் அத்தனைக்கும் அது பயன்படும். இதுபோல செல்வம் படைத்தவன் நல்லவனாக இருப்பானே ஆனால் அந்த செல்வம் எல்லாருக்கும் பயன்படுகிறோம். இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த வார்த்தை, இந்த செய்தியை படித்த உடனேயே நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்றைக்கி என்ன போலியோ ட்ராப்ஸ் ஊற்ற வேண்டிய நாளா அப்படின்னு. அது இல்லைங்க. என்றைக்காக இருந்தாலும் ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிறது நல்லது. இன்னும் கூட ஒன்று சொல்கிறேன், நம்முடைய பலத்தை நம்ம அறிந்திருக்கிறோமா? ரொம்ப பேருக்கு தெரியாது. எப்போ அறிய முடியும் தெரியுமா? சாதாரணமாக ஒரு சின்ன சேரை கூட தூக்க முடியாதுங்கிற மாதிரி நமக்கான பலம் இருக்கும். ஆனால் தீப்பிடிச்ச வீட்டிலேருந்து சில பேர் அம்மிக்கல், குழவிக்கல்லாம் தூக்கிட்டு வந்துடுவான். எப்படி அவனால் தூக்க முடிஞ்சது? அந்த ஆற்றல் அவன்கிட்ட இருக்குது, வெளிப்படுற நேரம் வரல. ராமாயணத்தில் சீதை இருக்கிற இடம் இலங்கைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ அங்கே அதை நோக்கி போகிறதுக்கு தமிழகத்திலிருந்து கடல் மார்க்கமாக போகணும். தெற்கு பகுதி தேடி போனது யாருடைய தலைமையில்னு கேட்டால் ஜாம்பவான்கிற அந்த கரடியினுடைய தலைமையில் போயிட்டாங்க. கடல் முனைக்கு நின்னாங்க. நின்ன உடனே இப்போ அங்கே போகிறது யார்? அப்போ ஜாம்பவான் சொல்கிறாப்புல, நான் போவேன், பலமுள்ளவனாக இருந்தேன், ஆனால் எனக்கு ஒரு சின்ன இது ஏற்பட்டது, கால் என்னால் தாண்டி போக முடியாத ஒரு சூழல் வந்துருச்சு. அது எப்போ அப்படின்னு கேட்டால், மூலகத்தையும் திருமால் அளந்தபோது அந்த திருவடிகளுக்கு முன்னால் நான் பறையறித்து கொண்டு ஓடினேன். அப்போ எனக்கு காலில் இடறி ஏற்பட்டது, என்னால் முடியாது. இன்னொருத்தர் சொல்கிறான், நான் போவேன், என்னால் திரும்பி வர முடியாது, எனக்கு அந்த ஆற்றல் இல்லை. இப்படி ஒருத்தராக சொல்கிறாங்க. இப்போ அனுமன் பேசாமல் நிற்கிறத பார்த்துட்டு ஜாம்பவன் சொல்ல ஆரம்பித்தார்,
ஆஞ்சநேயா உன்னால் முடியும், உனக்கு தெரியும், உன்னுடைய பலத்தை நீ அறியாமல் இருக்கிற, நீ புறப்படு, நீ விஸ்வரூபம் எடுக்க முடியும், கடலை தாண்ட முடியும், சாதனைகள் செய்ய முடியும். சொல்ல 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 ராமனுடைய பேரை சொல்லி 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 இந்த உற்சாகத்தை ஊட்ட ஊட்ட அந்த அனுமனுடைய உருவம் பெருசாக வளர்ந்துதான். வளர்ந்ததோடு மட்டுமில்ல, இப்படி வளர்ந்த போது அவனுடைய நிழல் முதல்ல இலங்கையில் விழுந்ததான். அனுமன் போகலை, நிழல் போயிடுச்சு, கருமை போகுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இலங்கைக்கு அழிவு வரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த வேகத்தோடு அனுமன் ஆகாயத்தில் பறக்க தொடங்கினான். இப்போ தனக்குள் இந்த ஆற்றல் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கே பிறர் நமக்கு துணை நிற்க வேண்டியிருக்கிறது. எனவே நம் ஆற்றலை நாம் உணர வேண்டும் என்று சொன்னால் நண்பர்கள் மூலம், ஆசிரியர் மூலம், பெற்றோர்கள் மூலம், ஞானிகள் மூலம் கூட உணர்ந்து கொள்ளலாம். இந்த உற்சாக ஊற்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்மால் சாதிக்க முடியாத செய்திய உலகத்தில் கிடையாது. எல்லாவற்றையும் நின்று சாதிப்போம், வென்று சாதிப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.